Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா maxima and minima for function of two variables. ஓகேங்களா? So most probably இந்த சாப்டர்ஸ்ல இருந்து டாபிக்ல இருந்து क्वेश्चंस வந்திருக்கு. ஓகேங்களா? So maximum and minima for function of two variables. So எப்படி சால்வ் பண்றதுன்றது பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி some points to remember. என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா f of a, b வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கும். இதை விட f of a plus b, a plus h, b plus k. ஓகேங்களா? தென் மினிமம் வேல்யூ எப்போ f of a, b less than f of a plus h, b plus k. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ f of a, b is said to be an extreme value of f of x, y if it is either a maxima or a minima. ஸோ எய்தர் அதுவா இல்லை மேக்ஸிமாவா இல்லை வந்து மினிமம் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்னது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அது. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஃபார் அ மேக்ஸிமா ஆர் எ மினிமா. ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்கணும். தென் எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எது மேக்ஸிமம் வேல்யூ எது மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் fx ஆஃப் a, b is equal to 0, fy ஆஃப் a, b is equal to 0ன்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? ஸோ எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ஆர் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பிங்கிறது என்னது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து அதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கணும், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுதான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட்ன்றது தெரியும். ஸ்டேஷனரி பாயிண்ட்னா என்னது, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ் கமா ஒய் தென் எஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ஆர் எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி அது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப்எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கணும். தென் fxy ஆஃப் a, b அந்த வேல்யூ வந்து bன்னு எடுத்துக்கணும். fy ஆஃப் a, b அந்த வேல்யூ வந்து cன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு fx ஆஃப் a, b ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். தென் fy ஆஃப் a, b ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். தென் fxxனா இந்த fx வேல்யூ இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ fx ஆஃப் a, b இஸ் ஈக்குவல் டு a வந்த ஆன்சராக ஏன்னு எடுத்துக்கிறேன். தென் இதே டேர்ம் எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பியை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், எனக்கு பி வரும். தென் எஃப்ஒய்யை வந்து அகைன் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி தட் இஸ் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் ஏ கமா பி வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னது, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் பண்ணியிருப்போம் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்ஒய் எஃப்ஒய்ஒய். ஸோ அந்த வேல்யூ தான் ஏபிசின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏசியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு பி ஸ்கொயரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதே மாதிரி ஏ லெஸ் தென் 0 அந்த வேல்யூவில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ ஏ லெஸ் தென் 0வாக இருக்கணும், பியும் லெஸ் தென் 0வாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ எஃப் ஆஃப் ஏ கமா பி ஃபங்க்ஷன் வந்து இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் என்ன, எஃப் ஏ கமா பி இஸ் மேக்ஸிமம் வென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 அண்ட் ஏ லெஸ் தென் 0 ஆர் பி லெஸ் தென் 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், எஃப் ஏ கமா பி இஸ் மினிமம். ஸோ மினிமம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதே கண்டிஷன் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். பட் ஏ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் ஆர் பி கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்கணும். மினிமம் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் சேடில் இஃப் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தென் 0.
ஓகேங்களா. ஸோ ஏசி வேல்யூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தென் 0 அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, சேடல் பாயிண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ கமா பி ஓகே இருந்தது பார்த்தீங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தென் 0னா அது சேடல் பாயிண்ட், சேடல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். தென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அந்த ஆப்ஷன்ஸ் அந்த ரிசல்ட் வந்தது அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது என்னது, டெஸ்ட் இஸ் இன்கன்க்ளூசிவ், கன்க்ளூஷன் வந்து கிடையாது, இன்கன்க்ளூசிவ் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 4 பாயிண்ட்டு. ஸோ 4 பாயிண்ட்டில் வந்து ஃபஸ்ட் என்னது, மேக்ஸிமம் அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் greater than 0, a less than 0 or b less than 0. மினிமம் அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் greater than 0, a greater than 0, b greater than 0 எல்லாமே greater than 0 அப்படின்னும் போது அது மினிமம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் லெஸ் தென் 0 அது சேடல் பாயிண்ட். தென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இன்கன்க்ளூசிவ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்காக என்ன வந்து கண்டிஷன், மினிமம் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன், சேடலுக்கு என்ன கண்டிஷன், இன்கன்க்ளூசிவ்க்கு என்ன கண்டிஷன், இல்லை இந்த டேர்ம் கொடுத்துட்டு இது மேக்ஸிமமா மினிமமா சேடலா இல்லை இன்கன்க்ளூசிவா அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், a function of f of x, y is said to be stationary at f of a, b or f a b is said to be stationary value of f of xy if x of a, b equal to 0, fy a, b is equal to 0. ஸோ ஆல்ரெடி இதை நான் சொன்னது தான். ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்றது நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எஃப் எக்ஸ் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் என்னது ஸ்டேஷ்னரி பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ஸோ எவ்ரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இஸ் ஏ ஸ்டேஷ்னரி வேல்யூ பட் ஏ ஸ்டேஷ்னரி வேல்யூ நீட் நாட் டு பி அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ எவ்ரி எக்ஸ்ட்ரீம், ஸோ இப்போது வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் செட் டு பி அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எய்தர் ஏ மேக்ஸிமமாக இருக்கலாம் ஆர் மினிமமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி வேல்யூவாக தான் இருக்கும். பட் ஸ்டேஷ்னரி வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எவ்ரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இஸ் எ ஸ்டேஷ்னரி வேல்யூ பட் எ ஸ்டேஷ்னரி வேல்யூ நீட் நாட் டு பி அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the problem based on maxima and minima of a function of two variables. So first sum பார்க்கலாம். So find the extreme value of the function f of x comma y is equal to x cube plus y cube minus 3x minus 12y plus 20. So first f of x comma y எழுதிக்கோங்க. x cube plus y cube minus 3x minus 12y plus 20. ஸோ இதிலேருந்து என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும், fx of x comma y, fxx of x comma y, fy of x comma y, fxy of x comma y, then fyy of x comma y. ஸோ இது வந்து காமன் தான், எல்லா சமுக்குமே நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த காமன் டேர்ம்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை fx of x comma y என்னது டிஃப்ரென்ஷியேட், இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 12yன்றது கான்ஸ்டன்ட் தான் வித் ரெஸ்பெக்ட் டு y எக்ஸ் அப்படின்னும் போது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0. ஸோ அப்போது இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3x² minus 3ன்றது. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² minus 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -3. தென் இந்த டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட், இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் y கியூபை பண்ணும்போது 3y² minus 12y பண்ணிங்கன்னா 12. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த fxஐ டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் வந்து 3 into x², x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ 3 into 2 6x. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனையே வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் y அகைன். ஸோ y பண்ணும்போது என்ன வரும், இதுவும் எக்ஸில் இருக்குது, இது கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது ரெண்டு டேர்முமே கான்ஸ்டன்ட், அதனால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 வரும். ஸோ அதுதான் வந்து எனக்கு b. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா fy, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா என்ன வரும், fy y of x comma y. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6y minus 0. ஸோ அப்போது 6y அந்த டேர்மை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், சீன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியும், ப்ரொசீஜர் தெரியும். அதாவது எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும், எஃப்ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது இதுதான். ஸோ அப்போ 3x² - 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா. தென் இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 3x² இஸ் ஈக்குவல் டு 3, x² ஈக்குவல் டு 1, x இஸ் ஈக்குவல் டு +or-1. ஸோ இது எக்ஸோடைய வேல்யூ. இந்த சேம் y ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. 3y² - 12 ஈக்குவல் டு 0, 3y² இஸ் ஈக்குவல் டு 12, therefore y² இஸ் ஈக்குவல் டு 4 வரும். ஸோ ரூட் ஆஃப் 4 வந்து y இஸ் ஈக்குவல் டு +or-2. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், 4 இது x வேல்யூ 2 இருக்குது, y வேல்யூ 2 இருக்குது, +1 -1, y வேல்யூ +2 -2. ஸோ 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். இதில் 2 வேல்யூஸ் இருக்குது, இதில் 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் என்னது, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் ரெண்டுமே ஃபஸ்ட்டு ப்ளஸில் எடுத்துக்கோங்க, 1, 2. தென் ரெண்டுமே மைனஸ் டேர்ம், -1, -2. then 1 plus 1 minus, then 1 minus 1 plus. அப்போ என்ன வரும், 1, -2, -1, 2. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் அந்த ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அந்த வேல்யூஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு என்ன தெரியும், அந்த பாயிண்ட்டும் மேக்ஸிமம் பாயிண்ட்டாக, மினிமம் பாயிண்ட்டாக, சேடல் பாயிண்ட்டாக அப்படின்றது தெரியும். ஸோ எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இது வந்து வேல்யூ வந்து 1, 2, -1, -2, 1, -2, தென் -1, 2. ஸோ இந்த வேல்யூஸை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஏ வேல்யூ. ஏ வேல்யூக்கு ஏ என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6x, தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 6ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 6x. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 × 1 6, அது கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 6x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுவும் 6 தான் வரும், 6 கிரேட்டர் தென் 0. தென் அடுத்தது வந்து இங்கே 6 இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ இது, இது ஒய்யோடைய வேல்யூ -1 வரும். ஸோ 6 × -1 -6 லெஸ் தென் 0. ஸோ இங்கே அதே மாதிரி -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -6 வரும், லெஸ் தென் 0. நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணும். பிக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ எல்லா டேர்முமே வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே வந்து பி வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 6y ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 6y அப்படின்னும் போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டோடைய ஒய் வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2, ஸோ 6 × 2 12, இங்கே -2, 6 × -2 -12, தென் இங்கே +2, 6 × 2 +12, இங்கே -2, 6 × -2 வந்து -12. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் வேல்யூ நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், சி வேல்யூ தெரியும். ஸோ 6 × 12 -0 ஸ்கொயர். ஓகே. ஸோ ஏசி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 6 × 12 72, அது வந்து நம்ம கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. தென் -12 × 6 -72, அது லெஸ் தென் 0வாக இருக்குது. 12 × -6 -72, தட் இஸ் லெஸ் தென் 0. தென் இங்கேயும் பாருங்கள் -12 -6, ஸோ -12 -6 வந்து 72, கிரேட்டர் தென் 0. ஓகே. ஸோ கண்டிஷன் நமக்கு என்னது, ஃப்ரம் த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதே நேரத்தில் இதே பாயிண்டில் வந்து பாருங்கள் ஏ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது, 6a கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. எல்லாமே கிரேட்டர் தென் 0னா இது மினிமம் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டேர்ம் வந்து லெஸ் தென் 0, ஸோ இட்ஸ் அ சேடல் பாயிண்ட். ஓகேவா. தென் இந்த டேர்ம் இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், இதுவும் -72 லெஸ் தென் 0வாக இருக்குது. ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டேர்ம் லெஸ் தென் 0 அப்படின்னும் போது அதுவும் சேடல் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், 72 கிரேட்டர் தென் 0. ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0, தென் பி அதாவது ஏ வந்து லெஸ் தென் 0, இது கிரேட்டர் தென் இது லெஸ் தென் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது மேக்ஸிமம் பாயிண்ட்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எது மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் 1,2ங்கிறது மினிமம் பாயிண்ட், -1, -2ங்கிறது மேக்ஸிமம் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து கொடுத்துருக்கிற f(x, y) ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ எப்படின்றது பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும், -1, -2ன்னு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f(x, y) இஸ் f of -1, -2. நமக்கு -1, -2ன்ற பாயிண்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிது இல்லையா. ஸோ அதனால் அந்த வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 the whole cube plus -2 the whole cube minus 3 into x value -1 minus 12 into y value -2 plus 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு 38 வருது. ஸோ மினிமம் வேல்யூ என்னது, மினிமம் வேல்யூ வந்து 1,2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மினிமம் வேல்யூ வந்து வரும் இல்லையா. ஸோ அதுதான கண்டிஷன் நமக்கு வந்திருக்கு. மினிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்டில் கிடச்சிருக்கு, 1,2ன்ற பாயிண்ட்டில் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மினிமம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ f of 1,2 that is equal to 1 cube plus 2 cube minus 3 into 1 minus 12 into 2 plus 20 that is equal to 2. So now compare this value. ஸோ இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இது மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த டூ வேரியபிள் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next problem. பாருங்க, a flat circular plate is heated so that the temperature at any point x, y is u of x, y equal to x square plus 2y square minus x. Find the coldest point on the plate. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, u of x, y equal to x square plus 2x square minus x. ஸோ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ux equal to என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x minus 1. ஸோ yயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4y மட்டும் வரும். சேம் அகைன் இந்த டேர்மையே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், அதுதான் ux x. ஸோ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும், அந்த வேல்யூ தான் நமக்கு a. தென் இதே டேர்மை வந்து yயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது. ஸோ அது 0, அதுதான் நமக்கு என்ன b வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 வரும், அதுதான் வந்து நமக்கு c வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ux of x, y equal to 0, then ui of x, y equal to 0. ஸோ ux வேல்யூ வந்து 2x minus 1 equal to 0, 2x is equal to 1, x is equal to 1/2. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் வந்திருக்கு இல்லையா. தென் uy equal to 0, 4y equal to 0, y equal to 0, இதுவும் ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட் என்னது, நமக்கு 1/2, 0, அவ்வளோதான். x, y 1/2, 0. ஸோ இந்த வேல்யூ வந்து ac மைனஸ் பி ஸ்கொயரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ac மைனஸ் பி ஸ்கொயர் என்னது, a வேல்யூ நமக்கு என்ன, u 2 into 4. ஓகே. ஸோ 2 into 4 minus 0. ஸோ ac மைனஸ் பி ஸ்கொயர், abc வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 into 4 minus 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வேல்யூ என்னது, 8 வருது. ஸோ 8 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா greater than 0. ஸோ a வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதுவும் வந்து greater than 0. ஓகேங்களா. ஸோ இப்போது இதுவும் greater than இதுவும் greater than அப்படின்னா நமக்கு என்னது, அதுதான் மினிமம் பாயிண்ட். ஸோ மினிமம் பாயிண்ட் இஸ் 1/2, 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் u of 1/2, 0 that is equal to x value, y value substitute பண்ணுங்க. 1/2 the whole square plus 2 into 0 square minus 1/2 that is equal to minus 1/4. ஸோ இதுதான் வந்து கோல்டஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ மினிமம் வேல்யூ இஸ் minus 1/4. ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச்.